அண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலை அம்மன் கரோகரா. அதாவது தியானம் என்பது சைலன்ஸை பற்றி இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தோம். சைலன்ஸ்னால் எப்படி இருக்கணும், எக்ஸ்டர்னல் சவுண்ட்ஸ் ஆஃப் ஆனால் மாத்திரம் சைலண்ட்டாக இருக்க முடியுமா அப்படின்னு. இன்றைக்கு கண்ணை மூடிக்கொண்டு தியானம் பண்ணலாமா, கண்ணை திறந்து கொண்டு தியானம் பண்ணலாமா அப்படின்றத பற்றி யோசிக்கலாம். அதாவது நீங்கள் கண்ணை மூடுறத பழமொழி சொல்லுவாங்க, கண்ணை மூடினாப்புல உலகம் இல்லாமல் போயிட போகிறதில்ல. உலகம்ங்கிறது இருக்க தான் போகுது. நீங்கள் கண்ணை மூடிட்டாப்புல எல்லாம் மறைஞ்சிட போகுது இல்லைங்களா? நீங்கள் எதுக்காக கண்ணை மூடணும் தியானம் பண்ணும் பொழுது? உள்முகமாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது, வெளி உலக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம உள்முகமாக பார்க்குறதுக்கு. இப்போ உள்முகமாக பார்க்குறது அப்படின்னா என்ன? உள்முகமாக என்னத்தை பார்க்க முடியும்? கண்ணை மூடிட்டா இருட்டாக தானே இருக்குது. உள்ளே என்ன பார்க்குறீங்க நீங்கள் உங்களுக்குள்ளே அப்படின்ற கேள்வி வரும். மனதுக்குள் ஓடக்கூடிய அந்த எண்ணங்களை கண்ணை மூடிட்டு உட்காந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறீங்க அப்படின்னா அதுலேயே சிக்கி சின்னாப்பண்ணம் ஆகிடுவீங்க. ஏன்னா கண்ணை மூடுவது அப்படின்றது ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு செயல். கண்ணை மூடி நம்ம பார்த்திங்கன்னா ஏதாவது ரசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா தானாகவே நம்ம கண்கள் மூடிடும். ஒரு சாப்பாடு நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது, ஒரு ஸ்வீட்டு வாயில் வச்சுட்டு டேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ணை மூடி ஐயோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஆனந்த நிலையில் கண்ணை மூடுறது அப்படிங்கிறது அந்த ஆனந்தத்தை உணர்வதற்காக கண்களை மூடி அந்த நிலைக்கு போகிறது. சும்மா நீங்கள் டிஸ்ட்ராக்டடாக ஏற்கனவே மனசு 72 திசையில் ஓடும் பொழுது கண்ணை மூடினீங்கன்னா உங்களை 100 திசையில் அதை இழுத்துட்டு போகும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணை மூடினா இந்த மாதிரி தான். ஸோ தியானம் என்பது எண்ணத்தை ஒரு விஷயத்தை அடக்கிறது இல்லை மூச்சை பிடிக்கிறது அதெல்லாம் இல்லை. அது ஒரு நிலை, ஆனந்த நிலை. அந்த நிலையை உணரதான் செய்யணும், உணரதான் முடியும். அந்த உணர்தல் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசு உருகி அந்த ஈசன்ட்டு சரணடைந்து அவருடைய அழகில் மயங்கி அவர் பண்ணக்கூடிய அந்த உங்களுக்கு பண்ணிய செயல்களெல்லாம் நினைத்து என்ன சொல்கிறது, மனசில் ஒரு பெரிய ஒரு ஐயா நன்றி ஐயா, என்னை எப்படி வச்சுருக்கீங்களே ஐயா அப்படின்னு அது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் வரும்பொழுது கண்ணை மூடிக்கொண்டு அந்த உணர்வில் உட்கார்றது, அது ஒரு விதமான ஒரு தியானம். இதில் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது தேவையா இல்லையா அப்படின்னு யோசிக்கலாம். வேர்ட்ஸால் சொல்லணுமா இல்லை வேர்ட்ஸால் மனசுக்குள்ளே ப்ரே பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ் நம்ம நினைவுகளே நீங்கள் நல்லா யோசித்து பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடி கொஞ்சம் பாருங்கள், உங்கள் நினைவுகள் வரும், தாட்ஸ் வரும். தாட்ஸ் என்ன ஃபார்மில் வருது? வந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்குது மனசுக்குள்ளே. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தாட்ஸ் ஆர் வேர்ட்ஸ். ஓகேங்களா? வேர்ட்ஸ் அது இந்த மலையை பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு மனசில் நீங்கள் உங்கள் மைண்டு சொன்னால் கூட அது வேர்ட்ஸாக தானே சொல்லுது உங்களுக்கு. ஐயோ பாரு இந்த சத்தம் கேட்குது, இதோ காக்கா கத்துது, மயில் கத்துது, குயில் கத்துது, இதெல்லாம் சொல்கிறோம். காதில் கேட்குறது நம்ம மனசுக்குள்ளேயே நினச்சா கூட அது ஒரு சொற்களின் வடிவத்தில் தான் நம்ம தாட்ஸ் ஓடிக்கிட்டுருக்கு. அதில் என்னென்னா நீங்கள் தமிழ் தெரிஞ்சவராக இருந்தால் தமிழ் சொற்களால் வரும், ஆங்கிலம் தெரிஞ்சவராக இருந்தால் ஆங்கிலத்தில் அந்த தாட்ஸ் வரும். லாங்குவேஜ் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் தாட்ஸை நீங்கள் அடக்கணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது நீங்கள் எப்படி இந்த லாங்குவேஜ் வேர்ட்ஸ் வர்றதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க? தாட்ஸுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சொற்கள் வடிவத்தில் வருது. அந்த சொற்கள் நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? அதுதான் அங்கே உள்ள ஒரு இதுவே. எல்லாம் தாட்ஸ் ஸ்டாப் பண்ணுறேன் ஸ்டாப் பண்ணுறேன்பாங்க.
ஆனால் அதுக்கு அது அந்த நம்ம மனம் சொல்லக்கூடிய கதையை வந்து நிறுத்தவே முடியாது. கதை அது கதைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இப்படி இந்த பாரு இது வருது அது வருது, இந்த ஒரு பைரவர் வந்திருக்காரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் கண்ணை மூடணும் அப்படின்னாலே அது ஒரு நிலைக்கு வரும்பொழுது தான் நீங்கள் கண்ணை மூடி கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த நிலைக்கு வருவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் அந்த வந்து சில பயிற்சிகள், அதாவது ஆழ்ந்த மூச்சு விட சொல்லுவாங்க, சில மந்திரங்களை சொல்லி பார்க்கலாம். அதை ஓடக்கூடிய அந்த மனசு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பட் அதை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு, ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு அந்த மனசு சொல்கிற அந்த வேர்ட்ஸுக்கு பதிலாக நம்ம வேறு வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். மைண்டுக்குள்ளே ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம வந்து கான்ஷியஸாக ஓம் நம சிவாய அப்படி சொல்லலாம். இல்லை வெறும் ஓம் சொல்லலாம். சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய அப்படி சொல்லலாம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா திருக்குறள், திருப்புகளோ, திருமந்திரமோ அது ஏதாவது சொல்லலாம். நடக்கிறது கூட அதுக்காக தான். நம்ம தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நடக்கிறோம். கிரிவலம் வரும், 14 கிலோமீட்டர் கிரிவலம் வரும். ஸோ அந்த 14 கிலோமீட்டரும் நம்மளால் தாட்ஸை நிறுத்த முடியுமான்னா இல்லை. அதுக்காக தான் மந்திரம் சொல்லிகிட்டே நடக்க சொல்கிறோம், அமைதியாக நடக்க சொல்கிறோம், டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நடக்க சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி அப்படி முடியுதா? அங்கே தான் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஓடுது. 2 பக்கமும் கடையை போட்டு கூட்டம் நெரிசல்ல, ஐயோடா இப்போ இப்படிவா நடக்கணுமாடான்ற மாதிரி நம்ம எதையோ நம்ம உடம்பு பெயின் ஆகிறத யோசிக்கிறோம், பக்கத்தில் போகிறவங்கள பார்க்குறோம், அது விற்கிறத யோசிக்கிறோம், அதை வாங்கி சாப்பிட்லாமான்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தில் வந்ததே வந்து நம்மளுடைய மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான். கோயிலுக்கே போகிறோம், நாமளே யாருக்கு அந்த பூ அலங்காரத்தை பார்த்த உடனே அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு ஷாக்காக இந்த மாதிரி நிற்போம். அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அந்த மோமெண்ட்டில் நம்ம மனசு வேலை செய்யாது. அதே மாதிரி ஆரத்தி காமிக்கிறாங்க, தீபாரத்தனை காமிக்கிறாங்க. அப்படியே ஐயோ சூப்பராக இருக்கார் பாரு அண்ணாமலையார், என்ன ஒரு இது, அவர் அருள் அவங்களுக்கு வரும்பொழுது அது டச் ஆகும்போது உங்களுக்கு தாட்ஸ் இருக்காது. அதனால தான் அவர் அருளை தேடி போகணும். பொருளை தேடி போகிறத விட அருளை தேடி போகும் பொழுது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கும். அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது அந்த உணர்வு எப்படி உங்கள் உடம்புல ஓடுதுங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே கிரகிச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து தனியாக ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணும் பொழுது அந்த உணர்வை திருப்பி மைண்டுக்கு கொண்டு வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணும்பொழுது தியானம் சித்திக்கும். அந்த உணர்வை அந்த டைமில், அந்த நிமிஷத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி உங்கள் மனசில் இருக்கும், நடக்கும், அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுதான் தியானத்துடைய ஒரு பெரிய ஒரு நிலை. உண்மையான தியானம் என்பது அதுதான். அந்த ஃபீலிங்கை வாட்ச் பண்ணி நம்ம உடம்புல எந்த இடத்துல அந்த ஃபீலிங் வருது, எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி திருப்பி அதை கொண்டு வந்து உட்காரணும் தியானத்தில். அது நீங்கள் கண்ணை திறந்துட்டும் உட்காரலாம், மூடிட்டும் உட்காரலாம். ஏன்னா நீங்கள் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் திருப்பி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, புதுசாக ஒன்றையும் பண்ணலை. அங்கே அந்த சன்னிதானத்தில் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச அந்த அருளை நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கலாம். அண்ணாமலையார் அற்புதமாக இருக்கிறார். மழை பெஞ்சிருக்கு, கூலாக இருக்குது. சூரிய பகவான் எட்டி எட்டி பார்த்து உள்ளே போய்க்கிறாரு. அண்ணாமலையார் கரோகரா, அண்ணாமலை அம்மன் கரோகரா. ஓம் நம சிவாய.